الرحيم قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض يدعوكم ليغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى قالوا إن أنتم إلا بشر مثلنا تريدون أن تصدون عما كان يعبد آباؤنا فأتونا بسلطان مبين قالت لهم رسلهم أفي الله شك. அந்த சமுதாயத்துடைய தூதர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்லி, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? யதுஊக்கும் லியக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி உங்களை அவர் அழைக்குகின்றார்கள். வயஅஹிரக்கும் இலா அஜ்லி முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அவகாசம் வழங்கியிருக்கின்றான். அப்பொழுது அந்த சமுதாயம் கூறியது, காலு இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீரும் எங்களை போன்ற மனிதர் தானே என்று அந்த சமுதாயம் கூறியது. துரீதுன அன் தஸத்தூன அம்மா கான யஅபுது ஆபாஉனா, எங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதை தடுப்பதை நீ நாடுகின்றாயா? அதை நீ தடுக்குகின்றீர்களா என்று அவர்கள் கேட்டனர். எனவே ஃபஅத்தூனா பிசுல்தானின் முபீன், தெளிவான ஏதாவது ஒரு அத்தாட்சி எங்களிடம் நீ கொண்டு வா என்று அந்த சமுதாயம் கூறியது. 14வது அத்தியாயத்துடைய 10வது இந்த வசனத்தில், இதற்கு முன்பு நூஹு, ஆது, சமூத் இந்த கூட்டமெல்லாம் எப்படி அழிக்கப்பட்டது என்ற வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றான். அப்படி இருந்தும் அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இறைத்தூதர்கள் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மறுக்குகின்றீர்கள். அந்த இறைத்தூதர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், ஏக இறைவனாகிய ஓர் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அதை சொல்லிவிட்டு, இந்த அகிலங்களையே படைத்த ஒரு இறைவன் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார். இன்னைக்கும் நிறைய இருக்கு. இவ்வளவு அறிவு, தெளிவு, விஞ்ஞானம், அறிவியல் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கிறதுல என்ன வருது? சும்மா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள், ஒரு 2%, அரை சதவீதம் தான் இருக்கும். 99.5 கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அதுல சிறுக்கு அதெல்லாம் இருக்கு, அது வேற. ஆனால் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வெறும் 0.5 தான், அவ்வளவுதான் பேர் இருக்கிறாங்க. சும்மா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள். இதற்கு என்ன காரணம்? இவ்வளவு மக்கள் எல்லாம் சிந்திக்கின்றார்கள். நிச்சயமாக மழையை இறக்குவது, வானத்தை படைத்தது, கடலை படைத்தது, திடலை படைத்தது, மனிதருக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது, வாழ்க்கையில முன்னேற்றம், ஏழ்மை, வறுமை, பஞ்சம், பட்டினி, சுனாமி போன்ற இது எல்லாம் எப்படி நடக்குகின்றது என்ற சிந்தனையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான், ஒரு சக்தி இருக்கின்றது, ஒரு பெரிய பேராற்றல் ஒன்று இது இருந்து கொண்டு இந்த உலகத்தை, அகிலத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற நம்பிக்கை 99.5% மக்களுக்கு நம்புகின்றார்கள். ஒரு 5.5% மக்கள் என்ன செய்றாங்க? அவன் தான் பெரிய பகுத்தறிவாளன்கிறான். அவன் என்ன சொன்ன, உலகத்துக்கு எல்லாரும் முட்டாளு, நாங்க தான் பகுத்தறிவாளன். சரி, அதுதான் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களையும் பூமியை படைத்திருக்கின்றாரே அந்த இறைவன் மீதா உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது? வானங்கள் தான். பூமியை விட மனிதனை பற்றி உண்டான நிறைய செய்திகள் இருக்குது. மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு அத்தாட்சிகள், ஆயாத்துன் அல்லாஹ் சொல்ற, உங்களிலேயே பல அத்தாட்சிகள் இருக்குது, அதை பற்றி நீங்க சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கின்றான், லஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்லி அக்பர் மின் ஹல்கின் நாஸ். நீங்கள் பேசுகின்றது, பார்க்கின்றது, கேட்கின்றது, சிந்திக்கின்றது, உங்களுடைய நாடி நரம்புகளை ஓடுகின்ற இரத்தங்கள், நாணங்கள், அவைகள் இருக்குகின்ற கிருமிகள், இவைகள் எல்லாம் ஒரு பெரும் அத்தாட்சி. ஆனா அதை விட பெரிய அத்தாட்சி எது தெரியுமா? உங்களை படைச்சது அத்தாட்சி கிடையாது. லஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களை பூமியை நான் படைத்திருக்கின்றேன், அதுதான் அக்பர் மின் ஹல்கின் நாசி, மனிதனை படைத்ததை விட பெரிய அத்தாட்சி. அதுதான். அங்க போய் பாரு, அங்க என்ன இருக்குது, வானத்துல போய் பாரு, பூமியில பாரு, பூமி கீழே எத்தனை கனிமங்கள், கனிம வளங்கள் உள்ள பூமியிலே புதைந்து கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த வானங்களை பூமியை படைத்த ஒரு இறைவன் மீது உங்களுக்கு சந்தேகம் வருகின்றது என்று அந்த நபிமார்கள் கேட்டார்கள். இன்னைக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அந்த ஏக இறைவனை புரியாதன் காரணமாக, மறுப்பதன் காரணமாக
நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இன்னொரு விஷயம், அந்த ஏக இறைவனுக்கு இணை வைத்ததன் காரணமாக பல்வேறு குற்றச்செயல்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பதற்கான அல்லாஹ் அழைக்கின்றான். நீங்கள் ஏக இறை கொள்கைக்கு வந்துவிட்டால் குற்றங்கள் குறைந்துவிடும். தவறு செய்ய மாட்டீர்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய மாட்டான்? அநீதம் இழைக்க மாட்டான், தவறு செய்ய மாட்டான். ஒரு சமுதாயத்தை இன்னொரு சமுதாயம் இழிவாக கருதாது. ஆட்சி அதிகாரம் வந்த உடனே என்ன செய்யறது? தன்னுடைய ஆட்சியின் காரணமாக, அதிகாரத்தின் காரணமாக ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவது, அசிங்கப்படுத்துவது, இந்த மாதிரியான இந்த குற்றச்செயல் குறைந்துவிடும். எப்ப குறையும்? ஏக இறைவனை நீங்கள் நம்பினார். அரபு மக்கள், அரபு பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அங்கே குற்றச்செயல் அதிகமாக இருக்கின்றதா? மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செயல் தவறாக இருக்கலாம், குற்றமாக, ஆனால் பிற சமுதாயத்திற்கு அவர்கள் அநீதி வைக்கின்றார்களா? அரபு நாடு, சவுதியா இருந்தாலும் சரி, குவைத்தா இருந்தாலும், துபையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் அழிப்பதற்கு அவர்கள் நாடுவதில்லை, அந்த சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு தான் நாடுகின்றார்கள். இது போன்று நீங்கள் செய்கின்ற அந்த ஏக இறைவனுக்கு இணை வைப்பதன் காரணமாகும், ஏக இறைவனை மறுப்பதன் காரணமாகும். இன்னைக்கு சைனா இருக்கின்றது, கடவுள் மறுப்பு கொள்கையில் முதலிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த சைனாவில் தான் என்ன செய்து துரோக செயல், சமுதாயத்தை அழிக்குகின்ற செயல் அவர்கள் தான் செய்கின்றனர். ரஷ்யாக்காரர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற தவறிலிருந்து மீட்சி பெற்று நீங்கள் இறைவனிடம் தௌபா செய்து அவன் உங்களை மன்னிப்பதற்காகத்தான் இந்த சமுதாயத்தை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இறை தூதர்கள். இருக்கும் ஆஜலி முசம்மா. ஆனா எவ்வளவு காலம்தான் இந்த தவறுகளையும் குற்றச்செயல் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் செய்வீர்கள். சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா இன் யுரீதுன அன் தஸத்துன அம்மா கான யஅபுது ஆபாவுனா. அந்த ஏக இறை தூதரின் கொள்கையின் மக்கள் அழைக்கின்ற மக்களை பார்த்து இந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்ததை தடுப்பதற்கா நீ வந்திருக்கின்றாய்? எங்க முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் நினைக்கின்றாயா என்று அவர் கேட்கின்றார்கள். இன்னைக்கு நாம் அப்படித்தானே இருக்கிறோம். பள்ளியாசம் முன்னாடி பொங்கல் வைக்கிறேன், எங்க போய் பள்ளியாசம் முன்னாடியே முதல்ல அதாவது என்ன பொங்கல், சமுதாய பொங்கல், அந்த பொங்கல் இந்த போய் எல்லா பேரும் போனாங்க, வந்தாங்க, கலந்துட்டாங்க. இப்ப கடைசி எங்க வந்துருச்சு? ஒரு பள்ளியாசம் முன்னாடியே பொங்கல் வச்சு அதுல இருந்து ஆலிம்ஷாக்கள்ல ரெண்டு என்ன செஞ்சுப்பா போட்டு தலைப்பாம்பு கட்டி தாடியை வச்சுக்கிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க முன்னோர்கள் செய்து தடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ஷிர்க் எப்படி வரும்? முஸ்லிம்கள் எப்படி ஷிர்க் செய்வார்கள்? அல்லாஹ்வை எப்படி மறுப்பாங்க? அல்லாஹ் மறுக்கிறது இல்லை ஷிர்க்கு, அல்லாஹ்வுடைய இணை வைப்பது ஷிர்க்கு. ரெண்டு அல்லாஹ்னு சொல்றது ஷிர்க்கு தான். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அதை பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் ஷிர்க்கு தான். பிறருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதும் ஷிர்க்கு தான். அஃபஹுக்மல் ஜாஹிலியத் யபூன், அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல கேட்கிறான். அஃபஹுக்மல் ஜாஹிலியத் யபூன், அந்த அறியாமை மக்களுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய சட்டத்திட்டங்களையும் பின்பற்ற நினைக்கின்றீர்கள்? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், நம்பிக்கை உரியவர்கள், சரியாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய இந்த வசனங்களிலே பல்வேறு விதமான நம்பிக்கை ஆதாரங்கள் இருக்கின்றது, சிந்தித்து பாருங்கள். இதை சிந்தியுங்க. ஏன் அந்த மக்களுடைய அறியாமை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக நீங்களும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற நிற்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆகையினால் அல்லாஹ் அந்த மக்கள் சொன்னார்கள், எங்கள் முன்னோர்கள்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, நாளைக்கு மறுமையில முன்னோர்கள் வரமாட்டாங்க, பின்னர் வரமாட்டாங்க, நீங்கள் செய்ததை பற்றி தான் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? இன்னொருத்துடைய கலாச்சாரம் அடுத்தவுடைய அது தேவையில்லை, அது அவங்க கலாச்சாரம். லக்கும் தீனுக்கும் வலியதின், அது அவருடைய மார்க்கம், நம்முடைய மார்க்கம். நாம யாரையும் எவரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக இன்னொருத்தருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சந்தோஷப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் ஒரு வசனத்தை கேட்கின்றார். ஒரு யூத சமுதாயத்தை பற்றி எல்லாம் சொல்லி ஒரு முழு சொல்கின்றான், நீங்க எத்தனை தடவை அவர்களை பின்பற்ற நினைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்றவே மாட்டார்கள் அப்படிங்கிற. நீங்கள் அவர்களை பின்பற்ற நினைத்து அவருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பண்பாடுகளையும் செய்ய நீங்க நினைத்தாலும் ஒரு காலம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், உங்களை பின்பற்றவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை கேட்கின்றான். ஆகையினால் யாருடைய கலாச்சாரத்தை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. நம்முடைய கலாச்சாரம், நமக்கென்று சில விதிமுறைகள் இருக்குது, அதை நாம் செய்தாலே, சரியாக செய்தாலே எல்லா சமுதாயம் நம்ம மீது என்ன செய்வார்கள், நேசம் கொள்வார்கள், பிரியம் கொள்வார்கள்.
அல்லாஹ்வுக்கு முரணான ஒரு செயலை செய்து இன்னொரு இடமிருந்து ஒரு அன்பையும் அவருடைய நேசத்தையும் பெற நினைத்தால் தவறான வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதாக ஆகிவிடும். ஆகினால் அல்லாஹ் அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது